guys, my amazing learners. I am Dhanalakshmi, your English tutor. I welcome you all back to my channel Language Quest. இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் அப்படிங்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்னு சொல்லுவேன். அது எந்த விதமான லேர்னரா இருந்தாலும் சரி, நான் இப்பதான் பிகினர்ஸ் இப்பதான் இங்கிலீஷ் கத்துக்கிறேன்னு இருந்தாலும் சரி, நான் ஓரளவுக்கு இங்கிலீஷ்ல பேசுவேன்னு இருந்தாலும் சரி, நான் ரொம்பவே நல்லா இங்கிலீஷ்ல பேசுவேன்னு இருந்தாலுமே ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கதா செய்யுது. இந்த டாபிக்ஸ் பத்தி பேசும்போது இந்த ஃப்ரேஸை வந்து இங்கிலீஷ்ல யூஸ் பண்ணி பேசும்போது அது என்ன அப்படின்னா, if I haven't been versus if I hadn't been, இந்த ரெண்டு ஃப்ரேஸையும் இங்கிலீஷ்ல நல்லா பேசக்கூடியவங்களே பேசும்போது ஒரு சில டவுட்ஸ் இருக்கதா செய்யுது. ஸோ இன்னைக்கான லெசன்ல ரொம்ப கிளியரா if I haven't been versus if I hadn't been இதுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஃபரன்சஸ் என்ன, இது எப்படி ப்ராப்பரா நம்ம இங்கிலீஷ் சென்டென்சஸ்ல யூஸ் பண்ணி பேசுறது, இதனுடைய மீனிங் என்ன, எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போறோம். நீங்க பிகினர்ஸா இருந்தா பிரச்சனையே இல்லை. ஸோ பேசிக்ல இருந்தே ஸ்ட்ராங்கா கத்துக்கிட்ட ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா பேச ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்க ஃப்ளூவன்சி ரொம்பவே நல்லா இருக்கும். அதனால லாஸ்ட் வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இஃப் plus subject plus have, has, not been இந்த phrase, அதுக்கப்புறம் if plus subject had plus not been, இது ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஃபரன்சஸ் தான் பார்க்க போறோம் இல்லையா. இது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. இப்போ இந்த விதமான ஃப்ரேஸ் யூஸ் பண்றது, அதாவது இஃப் ஐ ஹேவன்ட் பீன் அப்படிங்கிற ஃப்ரேஸை நம்ம எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்க, இப்போது வரை தற்போதைய நிலையை பற்றி பேசும்போது இப்போது வரை நடந்திருக்கக்கூடிய இல்லைன்னா நடந்திருக்காத விஷயங்களை பற்றி பேசும்போது தான் இஃப் ஐ ஹேவன்ட் பீன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். இதே ஃபார்மேட்டில் இஃப் ஷீ ஹேஸ்ன்ட் பீனுன்னு யூஸ் பண்ணுவோம், ஹேஸ் யூஸ் பண்ணியும் பேசுவோம். ஸோ இந்த ஃபார்மேட்டில் ஹேவும் யூஸ் பண்ணுவோம், ஹேஸும் யூஸ் பண்ணுவோம். எந்தெந்த சப்ஜெக்ட் வந்தால் ஹேவ் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பாருங்க. ஐ, வி, யூ, தே வந்தால் இஃப் போட்டு ஹேவ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். இஃப் ஐ ஹேவ், இஃப் வி ஹேவன்ட், இஃப் யூ ஹேவன்ட் பீன் இந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணுவோம். இதுவே சப்ஜெக்ட் வந்து he, she, it, names எந்த பெயர்களாக இருந்தாலும் has அப்படிங்கிற verb யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா if he hasn't been, if she hasn't been. இப்போ வந்து நேம்ஸ் ஏதாவது வந்ததுன்னா if சிந்து hasn't been அப்படிங்கிற மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இது கிளியர் இல்லையா? சரி, இப்போ பாருங்க, இந்த விஷயம் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சுதா? ஒரு விஷயம் இப்போது வரை தற்போதைய நிலை ப்ரெசண்ட்ல நடந்திருக்காத விஷயங்களை பற்றி பேசும்போது இந்த மாதிரியான ஃப்ரேஸ் யூஸ் பண்ணுவோம்னு சொன்னா, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ரொம்ப கிளியரா புரிஞ்சிடும். பாருங்க, if I haven't been helpful, if I haven't been helpful I apologize. ஓகேவா? இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, நான் உங்களுக்கு இதுவரைக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இல்லை என்றால், அதாவது நான் உங்களுக்கு இதுவரைக்கும் உதவிகரமாக இல்லை என்றால் நான் மன்னிப்பு கேட்குறேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் இந்த சென்டென்ஸ்க்கு உண்டான அர்த்தம். ஸோ இதில் என்ன புரியுது, நான் இப்போ வரைக்கும் உங்களுக்கு உதவிகரமாக இல்லைன்னு நினைக்கிறீங்கன்னா என்னை மன்னிச்சிருங்க, நான் மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்கிறோம். இப்போது இது பாருங்க, இஃப் சப்ஜெக்ட் ஹேடன்ட் பீன், இது என்ன சொல்ல வரோம், இஃப் ஐ ஹேடன்ட் பீன்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ சப்ஜெக்ட் எதுவாக இருந்தாலும் இங்கே ஹேடன்ட் பீன் தான் போகணும். இங்கே சப்ஜெக்ட்ஸ் இந்த ஐ, வி, யூ, தே வந்தால் ஹேவ் போடுவோம். இங்கே ஹீ, ஷீ, இட், நேம்ஸ் வந்தால் ஹேஸ் போடுவோமா? இதுக்கு அந்த மாதிரியான ரூல்ஸ் கிடையாது. சப்ஜெக்ட் எதுவாக இருந்தாலும் ஐ, வி, யூ, தே, ஹீ, ஷீ, இட் இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் ஹேடன்ட் பீன் அப்படிங்கிறத அப்படியே நம்ம யூஸ் பண்ணி பேசிடுவோம். அது எங்கே நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நடக்கலை, ஆனால் நடந்திருந்தா என்ன ஆயிருக்கும், இப்படி நடந்திருந்தா என்ன ஆயிருக்குன்ற மாதிரியான சுச்சுவேஷனில் நம்ம பேசுவோம் இல்லையா. அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் தான் இந்த ஃப்ரேஸ் யூஸ் பண்ணுவோம். ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் எழுதுறேன், கிளியராக புரிஞ்சிடும். இதே சென்டென்ஸையே இதுக்கும் நம்ம ட்ரை பண்ணலாம், அப்போ உங்களுக்கு கிளியராக புரியும். இஃப் ஐ ஃபார்முலாவில் என்ன இருக்குது, இஃப் போட்டாச்சு, சப்ஜெக்ட் போட்டாச்சு, ஹேட் போட்டாச்சு, ஹேடன்ட் பீன். அப்படியே இதே சுச்சுவேஷனை நான் இங்கே எழுதிக்கிறேன். If I hadn't been helpful I apologize. இது மாறும். I would
have apologized அப்படின்னு மாறும். If I hadn't been helpful, I would have apologized. இதனுடைய மீனிங் என்னன்னா, நான் உங்களுக்கு உதவிகரமாக இல்லை என்றால் நான் மன்னிப்பு கேட்டு இருப்பேன்னு சொல்கிறோம். ஸோ இது அஃப்கோர்ஸ் என்னது பாஸ்ட் டென்ஸ் இல்லையா, நடந்து முடிஞ்ச விஷயத்தை பற்றி பேசுகிறோம். இது ப்ரெசண்ட்டில் இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயத்தை பற்றி பேசும்போது இந்த மாதிரியான சென்டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். நான் உனக்கு உதவிகரமாக இல்லைன்னா என்னை மன்னிச்சிருன்னு சொல்லுவோம். இது நான் உனக்கு உதவிகரமாக இல்லை என்றால் நான் மன்னிப்பு கேட்டிருப்பேன்னு சொல்கிறோம். ஸோ ஒரு விஷயம் நடந்திருக்கு, எனக்கு வந்து ஃபீல் ஆகுது நான் உனக்கு உதவிகரமாக இருந்தேன்னு. அந்த இடத்துல நான் சொல்கிறேன், நான் உதவிகரமாக இல்லாமல் இருந்திருந்தா நான் மன்னிப்பு கேட்டிருப்பேன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நடந்து முடிஞ்சதை நான் இமேஜின் பண்ணுறேன், இப்படி நடந்திருந்தா இப்படி நடந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் தான் நம்ம இஃப் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேடன்ட் பீன் இந்த ஃப்ரேஸ் யூஸ் பண்ணி நம்ம பேசுவோம். இன்னும் நிறைய எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்த்தலாம். போர்டு பாருங்க, இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி இந்த சென்டென்சஸ் எல்லாம் எப்படி நம்ம பேசுறது அப்படின்னு பார்க்கலாம். என்ன ஃபார்முலா? if subject have or has not been அப்படிங்கிறது he she it வந்து நேம்ஸ் வந்தால் மட்டும் has அப்படிங்கிற வேர்ப் யூஸ் பண்ணி பேசுவோம் அப்படிங்கிறது ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஸோ இந்த மாதிரி நம்ம பேசக்கூடிய வாக்கியங்கள் எல்லாத்தையும் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை டீட்டெயிலாக கற்றுக்காமலே நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம் எப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், அவனுக்கு உடம்பு சரியில்லை என்றால் அவன் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம மாற்றலாம். அவனுக்கு அப்படின்னு இருக்குது. ஸோ அவனுக்கு அப்படின்னா ஃபார்முலாவில் என்ன இருக்குது? ஃபர்ஸ்ட்டு இஃப் சப்ஜெக்ட் அப்படிங்கிறது அவனுக்குன்னு இருக்குது. அப்போது இஃப் ஹீன்னு போடுவோம் சப்ஜெக்ட் இருக்கிற நேரத்தில் இல்லையா. இஃப் ஹீ வந்தால் நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னு பார்த்தோம்? ஹேஸ் அப்படிங்கிறது யூஸ் பண்ணணும்னு பார்த்தோம். அப்போ இஃப் ஹீ ஹேஸ் நாட் பீன், இஃப் ஹீ ஹேஸ் நாட் பீன், அப்புறம் உடம்பு சரியில்லை என்றால் அப்படிங்கிறதா if he has not been feeling well அப்படின்னு அர்த்தம். உடம்பு சரியில்லை என்றால்னா if he hasn't been feeling well அப்படின்னு அர்த்தம். அவன் ரெஸ்ட் எடுக்கணும், he should take rest, அவ்வளோதான். he should take rest அப்படிங்கிறது. ஸோ இந்த இடத்துல ஒரு டவுட் வரலாம். if he hasn't been feeling well, he should take restக்கு பதிலாக if he is not feeling well-ன்னு சொல்லலாம். அப்போது என்ன இதுக்கு இடையில டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னா, if he is not feeling well அப்படிங்கிறது இப்போ பார்க்குறீங்க, அப்போ உங்களுக்கு தோணுது அவன் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறான்னா இன்னைக்கு தான் அவன் இருக்கிறான் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறான்னு உங்களுக்கு தெரியுது. ஸோ அந்த இடத்துல சொல்லுவீங்க இப்போ அவனுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா அவன் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லுவீங்க. ஆனால் if he has not been feeling well அப்படிங்கிறத நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு 3-4 நாளாக நீங்கள் பார்க்குறீங்க அவனுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்குது. ஸோ அந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம். ஒரு விஷயம் பாஸ்ட்லேருந்து இப்போ வரைக்கும் கண்டினியூவாக நடந்துகிட்டே இருக்குது, ஸோ நிகழ்காலத்தில் அது எங்கேயோ கனெக்ட் ஆகுது அப்படின்னா தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணி பேசுவோம். அதுதான் என்னது? ஹேவ் இல்லைனா ஹேஸ் போட்டு நாட் பீன் யூஸ் பண்ணி பேசுறது. சிம்பிளாக ஒரு விஷயம் இன்றைக்கி தான் நடக்குது பார்க்குறீங்க, ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா நீங்கள் ப்ரெசன்ட் கண்டினியூஸ்லேயே பேசுகிறீங்க. எப்படி? இஃப் ஹீ இஸ் நாட் வெல், இஃப் ஹீ இஸ் நாட் ஃபீலிங் வெல் அப்படின்னே பேசிடும். ஓகேவா? இதுதான் சின்ன டிஃப்ரென்ஸ். அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. அவள் ரிப்ளை பண்ணலைன்னா அவள் பிஸியாக இருக்கலாம். ஓகே, இப்போ அவள் ரிப்ளை பண்ணலைனா அப்படின்னா இஃப் ஷீ வந்தால் ஹேஸ் இல்லையா. இஃப் ஷீ ஹேசன்ட், இதை வந்து ஹேசன்ட்னே போட்டுக்கலாம். நம்ம பேசும்போது ஹேஸ் நாட் பீனுன்னால சொல்லக்கூடாது, ஹேசன்ட் அப்படின்னு தான் சொல்லணும். அதனால் அப்படி எழுதுகிறேன். இஃப் ஷீ ஹேசன்ட் பீன் ரிப்ளை பண்ணலைனா ரிப்ளையிங், ஏன்னா முன்னால் இருந்து இப்போ வரைக்கும் ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது அதை யூஸ் பண்ணுறோம். அப்போ இஃப் ஷீ ஹேசன்ட் பீன் ரிப்ளையிங், பிஸியாக இருக்கலாம் அப்படின்னா மே பி ஷீ இஸ் பிஸி, அவள் ஒரு வேளை பிஸியாக இருக்கலாம்னு சொல்லியிருக்கோம். ஜஸ்ட் ரீட் பண்ணுங்கள். if she hasn't been replying, maybe she is busy அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், அவங்க வேலை செய்யலைன்னா அவங்க ஒரு வேளை லீவில் இருப்பாங்க. சரி, இது மாற்றலாம். அவங்க வேலை செய்யலைன்னா, இஃப் அவங்க அப்படிங்கிறது சப்ஜெக்ட், அதனால் இஃப் தே வந்தால் ஹேவ். இஃப் தே ஹேவன்ட் பீன்
வேலை தான் இங்கே மெயின் வேர்பாக இருக்குது. அதனால் if they haven't been working அவங்க ஒரு வேளை லீவில் இருப்பாங்க. they might be on leave. they might be on leave னு சொல்லணும். if they haven't been working they might be on leave அப்படிங்கிறது. next one, உன் ஃப்ரெண்ட் எக்ஸசைஸ் பண்ணாமல் இருந்தா அவன் இப்போ தொடங்கணும். உன் ஃப்ரெண்ட் வந்து எக்ஸசைஸ் பண்ணாமல் இருந்தான்னு வையேன். ஸோ இதுவுமே நம்ம எப்படி மீன் பண்ணுறோன்னா, இந்த ஃப்ரேஸ் யூஸ் பண்ணுறனால தான் இது பர்டிகுலராக அழுத்தி சொல்கிறேன். இந்த ஃப்ரேஸ் யூஸ் பண்ணும்போது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் நம்ம இப்போ இங்கே எழுத போகிறோம் இல்லையா, தமிழில் ஒரு மாதிரி தான் இருக்குது எல்லாமே. லைக் இதுவே ப்ரெசன்ட் கண்டினியூஸ்னாலும் சரி, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னாலும் நம்ம தமிழில் எழுதும்போது பேசும்போது ஒரே மாதிரி இருந்தாலும் இங்கிலீஷில் டோட்டலாக அர்த்தம் வேறு. அதனால் நான் அழுத்தி சொல்கிறேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்டு வந்து இப்போ எக்ஸசைஸ் பண்ணாமல் இல்லை, முன்னாள்லேருந்து இப்போ வரைக்கும் எக்ஸசைஸ் பண்ணாமலே இருக்கிறாங்கன்னு வைங்களேன். ஸோ அப்போ நம்ம சொல்லுவோம் எக்ஸசைஸ் பண்ணாமல் இருந்தால் அவன் இப்போயாவது தொடங்கணும் அப்படிங்கிறது. அதனால தான் நம்ம இங்கிலீஷில் எப்படி எழுத போகிறோம், இப்படி எழுத போகிறோம். உன் ஃப்ரெண்டு அப்படிங்கிறதா சப்ஜெக்ட். அப்போது இஃப் யோர் ஃப்ரெண்டுங்கிறது என்ன, பாய் இல்லைன்னா கேர்ளாக இருப்பாங்க இல்லையா, அதனால் ஹேஸ்ன்னு போட்டுக்கலாம். இஃப் யோர் ஃப்ரெண்ட் ஹேசன்ட் பீன் என்ன மெயின் வேர்பு, எக்ஸசைஸ் பண்ணுறது தான். அப்போது எக்ஸசைசிங் அவன் இப்போ தொடங்கணும் அப்படின்னா he should start now அப்படிங்கிறது. ஓகே, இஃப் யுவர் ஃப்ரெண்ட் ஹேசன்ட் பீன் எக்ஸசைசிங் he should start now அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், இப்போது இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி, அதாவது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்னு சொல்லுவோம் இந்த மாதிரி பேசுகிறதுக்கு. ஸோ ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் நம்ம பேசி முடிச்சாச்சு. அடுத்தது இங்கே பாருங்கள், hadn't been வந்ததுன்னா அதை பாஸ்ட் பர்ஃபெக்ட்னு சொல்லுவோம். நீங்கள் எதுவுமே கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். ஸோ இந்த மாதிரியான சென்டென்சஸ், நீ லேட்டாக வரலன்னா நம்ம ட்ரெயினை பிடிச்சிருப்போம், அவன் டயர்டாக இல்லாமல் இருந்திருந்தா நம்ம கூட ஜாயின் பண்ணியிருப்பான். ஸோ இந்த மாதிரியான சென்டென்சஸை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட்னு சொல்லுவோம். ஸோ ஈஸியாக நம்ம இப்போ பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் பேச போகிறோம் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி. இதில் எந்த கன்ஃபியூஷனுமே இருக்காது. உங்களுக்கு நல்லா தெரியும், சப்ஜெக்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் hadn't been அப்படிங்கிறத அப்படியே யூஸ் பண்ணிடுவோம். ஸோ ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள், நீ லேட்டாக வரலன்னா நம்ம ட்ரெயினை பிடிச்சிருப்போம். ஸோ இது ஈஸி. நீ லேட்டாக வரலன்னா, இஃப் நீங்கிறதா சப்ஜெக்டு, இஃப் யூ எது வந்தாலும் hadn't been தான் இல்லையா, அதனால ஈஸி. இஃப் யூ hadn't been லேட்டா அப்படின்னா, இஃப் யூ hadn't been லேட் நம்ம ட்ரெயினை பிடிச்சிருப்போம். நாம் இல்லையா, we would have caught the train. we would have caught the train அப்படின்னா நம்ம ட்ரெயினை பிடிச்சிருப்போம். நீ லேட்டாக வராமல் இருந்திருந்தா நம்ம ட்ரெயினை பிடிச்சிருப்போம்னு சொல்கிறோம். just read the sentence now. if you hadn't been late we would have caught the train அப்படின்னு சொல்லணும். next sentence, அவன் டயர்டாக இல்லாமல் இருந்திருந்தா நம்ம கூட ஜாயின் பண்ணியிருப்பான். ஸோ இந்த விஷயங்கள்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. அவன் டயர்டாக இல்லாமல் இருந்திருந்தா, அப்போ இதோட மீனிங் என்ன, அவன் டயர்டாக இருந்திருக்கான், டயர்டாக இருந்த விஷயம் முடிஞ்சிருச்சு இல்லையா. அவன் டயர்டாக இல்லாமல் இருந்திருந்தா நம்ம கூட ஜாயின் பண்ணியிருப்பான். அப்போது அவன் டயர்டாக இருந்தனால அவன் ஜாயின் பண்ணலை அப்படின்ற மாதிரி அர்த்தம் கொடுக்குது. சரி, அவன் டயர்டாக இல்லாமல் இருந்திருந்தா, இஃப் அவன், அதனால் இஃப் he hadn't been tired அவன் நம்ம கூட ஜாயின் பண்ணியிருப்பான்னு சொல்கிறோம். அப்போது he would have joined with us. நம்ம கூட அப்படி சொல்கிறோம், with us அப்படின்னு சொல்கிறோம். ரீட் பண்ணுங்க, if he hadn't been tired he would have joined with us அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் ஒன், அவ கோவமா இல்லாமல் இருந்திருந்தா எல்லாமே நல்லா இருந்திருக்கும். இதோட மீனிங் என்ன, அவ கோவமா இருந்திருக்கா, அது நடந்து முடிஞ்சிருச்சு. நம்ம இப்போ இமேஜின் பண்ணுறோம் ஒரு விஷயத்த, அவ கோவமா இல்லாமல் இருந்திருந்தா இப்போ எல்லாமே நல்லா இருந்திருக்கும்னு. சரி, அவ கோவமா இல்லாமல் இருந்திருந்தா இது எப்படி எழுதுவோம், இஃப் அவள் வந்தனால she, if she hadn't been
கோமா இல்லாமல் இருந்திருந்தாங்கிறனால ஆங்கிரின்னு போடுறோம். ஆங்கிரி எல்லாமே நல்லா இருந்திருக்கும். எல்லாமே everything would have been better அப்படின்னா எல்லாமே நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்ல வரும். ஜஸ்ட் ரீட் பண்ணுங்க. if she hadn't been angry everything would have been better அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், நாங்கள் பிஸியாக இல்லைன்னா உதவி பண்ணியிருப்போம். நாங்கள் பிஸியாக இல்லைன்னா உதவி பண்ணியிருப்போம். அப்படின்னா நாங்கள் பிஸியாக இருந்தோம், அதனால் நாங்கள் உதவி பண்ணலை. அதனால் இப்படி சொல்கிறோம், நாங்கள் பிஸியாக இல்லாமல் இருந்திருந்தா நாங்கள் உதவி பண்ணியிருப்போம் அப்படின்னு. நாங்கள் பிஸியாக இல்லைன்னா, இஃப் நாங்கன்னா வி இல்லையா, இஃப் வி hadn't been busy உதவி பண்ணியிருப்போம். we would have helped. we would have helped. if we hadn't been busy we would have helped அப்படின்னு சொல்லணும். let's move on to the next sentence. இன்ஜினியர் ரொம்ப சரியாக டிசைன் பண்ணலைன்னா அது தோல்வி அடையலாம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த இடத்துல இன்ஜினியர் ரொம்ப சரியாக டிசைன் பண்ணலைன்னா அப்படின்னா மேபி இன்ஜினியர் வந்து டிசைன் பண்ணி கொண்டு இருக்கலாம். எப்போவே இருந்து முன்னாடி இருந்து இப்போ வரைக்கும் டிசைன் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஸோ அந்த இடத்துல நம்ம சொல்கிறோம், நமக்கு தெரியுது ஒரு முன்னாடி இருந்து இப்போ வரைக்கும் அந்த விஷயம் போய்கிட்டு தான் இருக்குது, ப்ரெசென்ட்லேயும் அந்த விஷயம் நடந்துக்கிட்டு தான் இருக்கும்போது நம்ம சொல்கிறோம் இன்ஜினியர் மட்டும் நல்லா டிசைன் பண்ணலான்னு வையேன், அது தோல்வியாக கூட போகலாம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கிறனால தான் சொல்கிறோம், முன்னாடி இருந்து இப்போ வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கிறனால நம்ம இதை பேசுகிறோம். அப்போது நம்ம இந்த சென்டென்ஸ் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இஃப் த engineer hasn't been ரொம்ப சரியா hasn't been accurate design பண்ணலனா with the design அது தோல்வி அடையலாம். it may fail. read பண்ணுங்க. if the engineer hasn't been accurate with the design it may fail அப்படின்னு சொல்லணும். next one, என் தம்பி நல்லா படிக்கலனா அவன் ஒருவேளை ஃபெயில் ஆகலாம். இதை நீங்கள் என்னன்னு மாற்ற போறீங்கன்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி மாற்ற போகிறீங்க. இது இன்றைக்கி உங்களுக்கான ஹோம்ஒர்க். இந்த சென்டென்ஸ் பாருங்கள், அவங்க பயப்படாமல் இருந்திருந்தா பேசியிருப்பாங்க. ஸோ சொல்லும் போதே டிஃப்ரென்ஸ் தெரியுது இல்லையா, பயப்படாமல் இருந்திருந்தா. ஸோ மேபி இல்லை, நடந்து முடிஞ்ச விஷயம். ஸோ இதை நம்ம இப்படி இமேஜின் பண்ணி பேசுகிறோம், பயப்படாமல் இருந்திருந்தான்னு உங்களுக்கு கிளியராக புரியுது. அதனால் இது என்னது, பாஸ்ட்டு பர்ஃபெக்டில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, சேஞ்ச் பண்ண போகிறீங்க. இந்த ரெண்டு சென்டென்சஸும் தான் இன்றைக்கி உங்களுக்கான ஹோம்ஒர்க். இதை எப்படி இங்கிலீஷில் மாற்றணும் பேசணும் அப்படிங்கிறத காமெண்ட்டில் சொல்லுங்கள். இது பாருங்கள், மேனேஜர் ஆதரவாக இல்லைன்னா அந்த டீமே ஃபெயில் ஆகிருக்கும். அப்படின்னா என்ன சொல்ல வராங்க, ஆதரவாக இருந்திருக்கிறார். ஸோ ஜஸ்ட் இமேஜின் பண்ணி சொல்கிறோம், ஆதரவாக இல்லாமல் இருந்திருந்தான்னு. ஸோ இதை இஃப் த மேனேஜர் hadn't been, the manager hadn't been supportive, ஆதரவா இல்லாம இருந்திருந்தா supportive, டீமே ஃபெயில் ஆயிருக்கும், the team would have failed. ஓகேவா? if the manager hadn't been supportive the team would have failed. அவர் சப்போர்ட்டாக இல்லாமல் இருந்திருந்தா டீமே ஃபெயில் ஆகிருக்கும்னு சொல்கிறோம். ஸோ இன்றைக்கி இதோட இந்த டாப்பிக்கை நம்ம சூப்பராக டிஸ்கஸ் பண்ணி முடிச்சாச்சு. இன்றைக்கான டாபிக் அப்படிங்கிறது எந்த விதமான லேர்னராக இருந்தாலும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு டாபிக் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். கண்டிப்பாக இந்த லெசன் அப்படிங்கிறது இங்கிலீஷில் பேசணும், ரொம்ப சரியாக பேசணும், ரொம்ப நல்லா பேசணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களும் அதே மாதிரியே நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நம்ம வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேரும் பண்ணிடுங்க. நான் உங்களை இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்குறேன். Until then, take care. Bye-bye.